Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து கொடைக்கானல்ல ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் டூர் தான் பார்க்க போறோம். இதான் எங்களோட ரூம் இது. நல்ல ஒரு குயின் சைஸ் காட் வித் மேட்ரஸோட நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு. தாராளமா 3 பேர் தூங்கலாம். அண்ட் அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு 24 inches டிவி, பக்கத்துலயே வந்து ஒரு டீபா சேர் மாதிரி கொடுத்துருந்தாங்க வுட்லயே. அண்ட் நம்மளோட காட் பக்கத்துலேயே வந்து ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வித் மிரரோட கீழே இருக்கிறது வந்து லைட்டாக ப்ரோக்கன் ஆகிடுச்சு. நான் தெரியாமல் அதை இழுத்து திருப்பி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். உள்ளெல்லாம் திறந்து பார்த்தோம், ஒன்றும் இல்லை. நம்மளோட திங்ஸ் வேணால் வச்சுக்கலாம், பட் நாங்கள் எங்களோட பேக்லேயே வச்சுட்டோம். இந்த ரூமோட ப்ரைஸ் வந்து எங்களுக்கு வந்து 3500 வந்துச்சு பர் டேக்கு. நாங்கள் வந்து செக்இன் பண்ண டைம் வந்து ஈவினிங் தான், 2 o'clock வர சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 12 o'clock போயிட்டனால நாங்கள் மேனேஜர் ரூமில் வந்துட்டு எங்களோட திங்ஸ்லாம் வச்சுட்டு அங்கே இருக்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறலாம் பண்ணிவிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க பிளேஸ்லாம் வந்து விசிட் பண்ண போயிட்டோம். நானும் மனோவும் பைக்கில் தான் வந்திருக்கோம் கொடைக்கானலுக்கு. ஸோ பெருசாக நிறைய திங்ஸ்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, நிறைய பேக்ஸ்லாம் கேரி பண்ணல. ஒரே ஒரு பேக்கு அப்புறம் ஒரு ஸ்லிங் பேக் மட்டும்தான், வேறு எதுவும் எடுத்துகிட்டு வரல. எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு 2 daysக்கு. நம்ம ரூமுக்கு கீழேயே இன்னொரு 2 floors கீழே போகுது, அங்கேயும் கீழே ரூம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ரைஸ் இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அதையும் கீழே போய் பார்க்கலாம். அண்டு நம்ம தர இந்த ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு ஃபுட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாகவே தராங்க. அண்ட் இந்த டிவி பக்கத்துலேயே சைடில் போனோம்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் தான். அந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ இருக்கும். அது மார்னிங் வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. நான் மார்னிங் காட்டுறேன் நான். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்குலாம் சிங்க் இருக்குது. ஹீட்டர் வந்து 24 hours வாட்டர் வந்து ஹீட்டாக தான் வருது. ஓவரால் இதான் ரூமோட வியூ. இப்படி தான் இருக்கும், நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. அந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது. அந்த சைடு வெளியே பார்த்தோன்னா நம்ம பைக் கார்லாம் பார்க்கிங் பண்ணுறதை பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா 24 hours வந்து இங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். கீழே போகணும், கிச்சனில் போய் வாங்கிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா ரூம் பை அட்டேச்சு சொன்னால் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பட் நாங்கள் சும்மா கீழே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். இந்த ரூம் நல்லா எங்களுக்கு ஸ்பேசியஸாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. தாராளமாக நம்ம கிட்ஸ் கூட வந்தால் கூட 4 பேர் தூங்கலாம். சூப்பராக இருக்குது ரூம். எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த டைம் கொடைக்கானலில் வந்து வெதரும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜில்லுன்னு குளிர்ற மாதிரி சூப்பராக இருந்தது. டைம் வந்து இப்போ 9:21 ஆகுது. நம்ம அப்படியே கீழே போயிட்டு கீழே எத்தனை ஃப்ளோர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முடிஞ்சால் அப்படியே கீழே ஹாட் வாட்டர் வாங்கிட்டு வரலாம். இப்படி தான் கீழே போகணும். நாங்கள் இருக்கிறது மேலே இருக்க ஃப்ளோரில் இருக்கோம். கீழே இன்னும் 2 floor போகுதுன்னு நினைக்கிறேன். இது ரூமோட வந்து வெளியே இருக்க இதான் என்ட்ரன்ஸ். இதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். இந்த ஹோட்டலில் வந்து மூஞ்சிக்கல்ல இருக்குது. நாங்கள் வந்து நைட் டைமில் எடுத்துகிட்ருக்கோம். நான் வந்து மார்னிங் டைம்லேயும் இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதோ அங்கே கீழே 2 ஜன்னல் இருக்குல்ல, அதில் இருக்க மேல் ஜன்னல் தெரியுதுல்ல, அதுதான் வந்து நம்ம ரூம் இது. ஸோ இங்கே எப்பயுமே வந்து செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. இங்கே வந்து கேமராஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான் எப்போயுமே. அண்ட் கீழே போகலாம். கீழே வந்து 2 floorக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் வாங்க. செம்மையாக இருக்குது கிளைமேட்டு, பயங்கரமாக குளிருது. இந்த இடம்லாம் ரொம்ப இருட்டாக இருக்குது. லைட் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் இதுக்கு கீழே நம்ம போகணும். அது கீழே தான் கிச்சன்ஸ் இருக்குது. நம்ம வந்து வாட்டர் வேணுன்னா வாங்கிக்கலாம், ஹாட் வாட்டர். நம்ம அப்படியே கீழே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடம்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் சுடுதண்ணி வாங்கிட்டு மேலே வரலாம். இந்த இடத்துல சின்ன கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. கார்டன் செட்டப்பில் பார்க்கவே நல்லாயிருக்கு. இங்கெல்லாம் டே டைமில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்க்கலாம் நம்ம ரூம் தெரியுதான்னு. நம்ம இங்கே கீழேருந்து பார்த்தா 2 floor தெரியுதா. நம்ம இதுக்கு மேலே இருக்க ஃப்ளோரில் தான் இருக்கும். இதுக்கு கீழே வந்து கிச்சன் இருக்குது. நம்ம வந்து நாளைக்கு காலையில் போயிட்டு அங்கேருந்து டிஃபன் சாப்பிட்லாம். ஏன்னா இது காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம கொடுக்குற அமௌண்ட்லேயே அது வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தருவாங்க ஃபுட்டு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நிறைய ஃப்ளவர்ஸு, நிறைய செடிங்கள்லாம் இருக்குது. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. பட் இருட்டில் தெரியல. நம்ம டே டைம்லேயும் இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக வரலாம்.
நம்ம அப்படியே கிச்சன் போய் பார்க்கலாம். இதுக்கு கீழே இன்னும் 2 ஃப்ளோர்ஸ் இருக்கும் போல். இருட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த டைமில் வந்து சரியாக வீடியோஸும் தெரியாது, கிளாரிட்டி இருக்காது. நம்ம வந்து மார்னிங் டைம் வந்து பார்க்கலாம். இன்னும் எத்தனை ஃப்ளோர் போகுதுன்னு தெரியல. இது வந்து மார்னிங் டைம் எடுத்த வீடியோ. நாங்கள் வந்து வெளியில் சுற்றி பார்க்குறதுலாம் கிளம்புக்கு முன்னாடி செங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கீழே போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நேற்று நைட் நம்ம இங்கே தான் வந்தோம். இது வந்து ஒரு ரூமு. இங்கே தான் வந்து நம்ம ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி வந்தால் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். நல்லா தாராளமாகவே இருக்குது. நாங்கள் ரூம்குள்ளெலாம் போய் பார்த்தோம். 2 பெட்ரூம் இல்லை 3 பெட்ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 தான் பார்த்தோம். இதான் நேற்று நைட் நம்ம பார்த்த அந்த கார்டனு. சூப்பராக இருக்குல்ல, நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இந்த பிளேஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ரெகுலர் லைஃப்லேருந்து நம்ம இது மாதிரி ஒரு பிளேஸ்க்கெலாம் வந்தோன்னா மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். அது மோஸ்ட்லி இதுக்காக தான் எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த செடி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இலையா பூவானே தெரியல, ஆனால் பார்க்க அழகாக இருக்குல்ல. இங்கேருந்து பார்த்தா நம்ம ரூம் தெரியும் நினைக்கிறேன். மேலே வந்து ஃபஸ்ட்டு ஜன்னலில் அதுதான் நம்மளோட ரூமு. இங்கே மோஸ்ட்லி நிறைய ஹோட்டல்ஸ் வந்து மேலே தான் என்ட்ரன்ஸு, கீழே போக போக தான் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ளவரு ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி வந்து ரெட் கலரில், நடுவில் வந்து வயலட் கலரில் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு குட்டி கார்டன் தான், ஆனால் இங்கேயே நிறைய ஃப்ளவர்ஸ், நிறைய செடிங்க வச்சுருக்காங்க. இது ரோஜாப்பூ செடி. மேலே போயிட்டுருக்கு ஒரு மாதிரி கொடி டைப்பு. இது வந்து நம்ம கீழே கிச்சனுக்கு போகிற வே இது. ஸோ அழகாக வந்து வச்சுருக்காங்க கார்டனிங் பண்ணி. நம்ம கீழே அப்படியே கிச்சனுக்கு போகலாம். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கீழே இங்கே வந்து டைனிங் வந்துட்டோம். அப்படியே இந்த கிளாஸ் வழியாக அந்த வியூ பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குது. யாரும் வரல போல். ஸோ வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோமா இல்லை ஆல்ரெடி எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா தெரில. 9 o'clock சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு 9, 10 சம்திங் அது மாதிரி தான் வந்திருக்கோம். ஸோ என்ன வச்சுருக்காங்கன்னா இட்லி இருக்குது, நம்மளே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 2 பிளேட்டில் எனக்கு 3 இட்லி, மனோக்கு 3 இட்லி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து இந்த பஃபட் சிஸ்டம் மாதிரி நம்மளே ஃபுட் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பக்கத்தில் இன்னொரு ஹாட் பேக்கில் வந்து சாம்பார் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூடாக இருந்துச்சு. அந்த ஹாட் பேக்கில் வச்சுருந்தனால நல்லா சூடாக இருந்தது. ஸோ நல்லா சுட சுட சாம்பார் ஊற்றிட்டு அப்புறமா இன்னொரு பக்கத்தில் இருக்க பாத்திரத்தில் சட்னி இருந்துச்சு. இட்லி அண்டு சாம்பார், அப்புறம் வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா சுட சுட சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து நேற்று நைட்டு வந்து ஹோட்டல் போயிருந்தோம். மூஞ்சிக்கல் கிட்டே இருக்க ஹோட்டலில் ஃபுட்டு கேவலமாக இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். அது கூட வீடியோ எடுத்திருக்கோம். அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். நாங்கள் இந்த அமேசிங்கான வியூவை என்ஜாய் பண்ணிகிட்டே எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். நாங்கள் இருக்க அந்த ஹோட்டல்லேருந்து இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அமேசிங்காக இருக்குல்ல, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் தான் இந்த டைனிங் ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் போல். இன்னும் இந்த ஹோட்டலில் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு 2 ஃபேமிலி வந்திருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ அவங்க ரூமுக்கெலாம் இன்வைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அங்கே ரூம்லாம் பார்த்துட்டு நாங்களாம் சேர்ந்து செல்ஃபி இதெல்லாம் எடுத்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். எங்களை பற்றி அவங்கள பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் சென்னையிலேருந்து கொடைக்கானலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் முடிஞ்சால் நான் அதை நான் ஷேர் பண்ணுறேன். அவள் தான் இதான் இந்த ஹோட்டலோட டூர் இது. ஸோ நாங்கள் இப்போ இங்கேருந்து வட்டக்கல் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.